மனிதகுல ரட்சிப்பின் தொடக்கமாகும். கன்னி மரியாளுக்கு தேவதூதர் கேப்ரியேல் குழந்தையின் பிறப்பை அறிவித்தார். தங்குவதற்கு இடமில்லாமல் இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் அவரை வழிபட்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இரட்சகர் இயேசு பிறந்த நோக்கம் நிறைவேறும்படி அவர் நமக்காக செய்த சிலவற்றை காட்சிகளாக இப்போது காண்போமே. இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வையடைய பார்வை அடைவாயாக. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் பார்க்க முடிகின்றது. ஆண்டவரே, தேவராஜ்யத்தை குறித்து ஏதாகிலும் உண்டா? எங்களுக்கு சொல்லும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்காக ராஜ்யத்தை தர என் பிதா சித்தமாயிருக்கிறார். உங்களுக்கு உண்டானங்களை விட்டு பிச்சை கொடுங்கள். பலனை குறையாத உங்கள் பணப்பைகளையும் குறையாத உங்கள் பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே சம்பாதித்து வையுங்கள். ஏனெனில் அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கிடப்பதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே உள்ளதோ அங்கேயே உங்கள் மனமும் இருக்கும். ஸ்திரியே, உன் நோய் குணமாக்கப்பட்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். 18 வருடங்கள் கழித்து சுகமடைந்து விட்டேன். வாருங்கள் வாருங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதீங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதீங்க. ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதாக இருக்கிறது. ஒருவன் மறுபடி பிறந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்களுடைய வழியை எங்களை நடத்தும் போதே என்னை செவி கொடுக்கிறார். உங்களுக்கு சொல்கிறதாவது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். உங்களை சகிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறிந்தால் உன் மறு கணத்தையும் திரும்பி காண்பி.
உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் சேர்த்துக் கொடு. கேட்கிற எவனுக்கும் கொடுங்கள். உங்களிடத்தில் எடுத்துக்கொள்கிறவனுக்கு அதை திரும்ப கேளாதிருங்கள். உங்களிடம் சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு என்ன பலன்? உங்களுக்கு நன்மை செய்கிறவனுக்கு நீங்களும் நன்மை செய்தால் அதனால் பலன் என்ன? உங்களிடத்தில் கேட்கிற யாருக்கும் கொடுங்கள். உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தப்பு செய்கிறவனை மன்னியுங்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அதேபோல் நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். கைவாறு கருதாமல் கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுது பிதாவினுடைய ராஜ்யத்தில் அவருக்கு பிடித்தமான உன்னதமான பிள்ளைகளாக இருப்பீர்கள். அனைவருக்கும் அன்பாக இருங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிங்கள். உங்களுக்கு விரோதமாக உங்கள் குற்றம் செய்கிறவர்களை நீங்கள் மன்னியுங்கள். உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் எல்லோருக்கும் மன்னியுங்கள். தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆண்டவரே, இவர்களை அனுப்பிவிடு. இவர்களுடன் தங்கள் ஆகாரத்தை கூடாரத்தை பார்த்துக் கொள்ளட்டும். இது ஜன நடமாட்டம் இல்லாத இடம். நீங்களே இவர்களுக்கு போதனம் கொடுங்கள். என் தேவனே கர்த்தாவே, சர்வ உலகத்திற்கும் ராஜா, இந்த பூமியின் பலனை கொடுக்கிறவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக நாம் மரிக்கப் போகும் நேரம் நெருங்கிவிட்டது என்று அறிந்து ஜெபிக்கத் தொடங்கினார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எழுந்திருங்கள். ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? என் இருதயம் மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சீசர்களை எழுந்திருங்கள். என் வேலை வந்துவிட்டது. சிநேகிதனை என்னத்திற்காக இங்கு வந்தாய்?
வந்துள்ளாய். நபி நபி நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவ சிந்தையிலிருந்தும் பாவத்தின் விளைவான தண்டனையிலிருந்தும் நம்மை மீட்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின வாசனை மிக்க கந்தவர்க்கத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவை வைத்த கல்லறை இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அடுத்தகுமாரன் பாவிகளாகிய மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயா என்னும் நாட்டில் இருந்தபோது உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நினைவு கூறுங்கள். நான் உங்களோடு இருந்தபோது நான் சொன்ன விசேஷம் இதுவே. மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் எனக்கு சொல்லப்பட்ட யாவும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அதன்படி கிறிஸ்தியனும் ரட்சகர் பாவிகளுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே என்னாலே மனந்திரும்புதலும் பாவமன்னிப்பும் உண்டென்று எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவியுங்கள். இதற்கு நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. கர்த்தராலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வானிலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் அனைத்து அதிகாரம் உடையவராக இருக்கிறேன். ஆகையால் என் நிமித்தம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சிரேஷ்டராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களோடு இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். இது முதற்கொண்டு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். பாவத்தில் இருந்து விடுதலை பெறும்போது நிலையான சமாதானமும். எந்த மதம் எந்த நாடு என்று பாராமல் அன்பான நேசிப்பவர் இயேசு. பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பவர் இயேசு. தமது சாயலில் உருவாக்கின மனிதர்களை மறுரூபப்படுத்தவே வந்தவர் இயேசு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசு. இந்த கிறிஸ்துமஸ் அன்பும் சமாதானமும் நிறைந்திருப்பதாக.
நாம் அனைவரும் இயேசு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் மீட்க வந்தார் என்ற நற்செய்தி உலகம் முழுவதும் கூறுவோம். வாருங்கள்.